ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ், ஒரு ஷார்ட் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் பார்க்கலாம். நான் சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி சாஹிலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நிதேஷ் ஆடணும்னு சொல்லி அதே மாதிரி டீமும் பண்ணியிருந்தாங்க. இது நான் நிறைய வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னன்னா, இன்னொன்று வந்து சச்சின் ஆடி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நரேந்தர் கொடுத்துருந்தாங்க. நரேந்தர் சைடு ஒரு எண்ட்ல இருந்து ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்திருந்தாலும் தேர்ட் ரைடர் ஃபைனலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஷால் சகல் எக்ஸலண்டா விளையாண்டதுனால நம்மளுக்கு ரைட்லயும் சரி பாயிண்ட்ஸ் வந்து, அதே மாதிரி மோகின் சஃபாகி வந்து பாயிண்ட் ஒரு சில டைம் பாயிண்ட் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தாரு, ஒரு சில பாயிண்ட் அவரால் எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, ஈரானியன் டிஃபெண்டர் அவங்க சைட்ல இருந்தாங்க, யாருன்னு சொல்லவே தேவையில்ல, ஃபசர் அத்ராச்சலி. அதனால அவரு சோலோ டேக்கிள், அவர் போனா சோலோ டேக்கிளாவே பண்ணதுனால என்னன்னா, மொகின் சஃபாகியாக அதிகமான பாயிண்ட் எடுக்க முடியல. ஒரு 5 to 6 பாயிண்ட் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. இந்த இதுல சூப்பர் 10 பாத்தீங்கன்னா நம்ம விஷால் சகல் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸலண்டா விளையாண்டுருக்கோம். பஸ்தமியா இருந்தாலும் சரி, நிதேஷ் முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நிதேஷ் தான். நம்ம சைடு தமிழ் தலைவர்ஸ் நிதேஷ் நான் சொல்றேன், பெங்கால் வாரியர்ஸ் நிதேஷ் சொல்லல. அதே மாதிரி கடைசி 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பர் டேக்கிள்ல நம்மளை வந்து ஒரு ஆல் அவுட் பொசிஷன் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம எக்ஸலண்டா அபிஷேக்கும் சரி, நிதேஷ் சரி, பஸ்தமி சரி, எக்ஸலண்டா அந்த அந்த இது சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் கெயின் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் என்ன தவறு பண்றோம்னா, கான்பிடென்ட்டே இல்லாம ஒரு டேக்கிள் போறோம்னா அது மல்டி பாயிண்ட் ரைட் டேக்கிள் நம்ம கொடுத்துட்றோம். இப்ப நிதேஷ் பிடிக்கிறாருன்னா நிதேஷ் கையில இருந்து ஸ்லிப் ஆகி போகும்போது நிதேஷ் விட்டுட்டாருன்னா அது பார்த்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு பதில் என்னன்னா, நிதேஷ் விட்டு அது தாண்டி போகும்போது அது ஒரு மேல வந்து ரைடர் மேல வந்து பொதுன்னு விழுந்துடுறாங்க. விழுகும்போது என்ன, ஒரு டச் லைன் கிட்ட இருக்கும்போது டச் எடுத்துடுறாரு, பாயிண்ட்ஸ் மல்டி பாயிண்ட் ரெயின் போயிருது. ஆனா அந்த இதுல இருந்து கோப்பப்பா டீம் கோஆர்டினேஷனா விளையாண்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருந்தோம். நம்ம 18ம் பெங்கால் வாரியர்ஸ் வந்து 16 தான் இருந்தோம். பட் செகண்ட் ஹாஃப் அப்படியே கேம் அரௌண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த பாயிண்ட் வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா விஷால் சகல் ஆல் அவுட் பண்ணோம். விஷால் சகல் வந்து ஆல் அவுட் பண்றதுக்கான மல்டி பாயிண்ட் எடுத்ததுனால ஆல் அவுட் பண்ணிட்டோம் பெங்கால் வாரியர்ஸை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ல வந்து ரைடர்ஸ் நிதினும் விஷால் இருந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க, மணிந்தர் அதிகமாக யூஸ் பண்ணல. நடுவில் வந்து சுஷில் காம்ரேக்கர் வந்தாரு, பட் அவரையும் நம்ம டேக்கிள் பண்ணி பெஞ்ச்ல உட்கார வச்சிட்டோம். அதனால அவருக்கும் அந்த அந்த அளவுக்கு சான்சஸ் கொடுக்கல கோச். அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா அதிகமா நிதினும் விஸ்வாவும் தான் அதிகமாக வந்தாங்க. நிதினும் விஸ்வாவும் தான் அதிகமாக வந்தாங்க. ஒரு சில டைம் நிதின் வந்து போனஸ் மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தாரு, ஒரு சில டைம் எக்ஸலண்டா நம்ம டேக்கிள் பண்ணி உட்கார வச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா இன்னும் என்ன அந்த இதுல என்ன பண்றோம்னா, நரேந்தர் வந்து கேப்டனா இருக்கும்போது கைட் பண்ற ஒரு டீம். பட் என்னன்னா எல்லாத்தோட ஒப்பீனியனையும் கேட்கும்போது என்னன்னா அப்பதான் டீம் ஒரு கோஆர்டினேஷனோட. பஸ்தமி, இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், பஸ்தமி வந்து ஒன்னு சொல்ல வர்றாரு, அவர் அமுச்சு விட்டு இவர் போய் ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கேப்டனா இருந்தா சொல்லுவாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் டீம்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரேந்தருக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு ரைட்ல, ஏன்னா போனஸ் எடுக்கணும் டீப்பா போய் மாட்டிக்கிறாரு. அதனால என்னன்னா நான் அடுத்த மேட்ச் வந்து நான் நரேந்தரோட நான் சச்சினை ப்ரிஃபர் பண்ணுவேன் என்னோட ப்ரெடிக்ஷன்ல. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா அபிஷேக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் டேக்கிள்ல. ஏன்னா க்ளோஸரா டச் லைன் கிட்ட போய் டேக்கிள் பண்ணும்போது ஈஸியா மாட்டிக்கிறாரு. அனுஜ் கவுடா இருந்தாலும் சரி, மீதி யாரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைட்ல ஒரு சைட்ல நம்ம ஒரு மேட்ச்ல வின் பண்ணுவோம், ஒரு மேட்ச்ல லூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா டிஃபென்ஸும் நம்மளுக்கு கை கொடுத்து, ரைடர் சைட்லயே நம்மளுக்கு குறிப்பா விஷால் சகலை பாராட்டணும், தேர்ட் ரைடரா மொகின் சஃபாகியை பாராட்டணும். குறிப்பிட்ட டைம்ல மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்து கொடுத்ததுனால இது பத்தாது, இனி வர மேட்சஸ் நம்ம நல்லா விளையாடணும், எக்ஸலண்டா விளையாடணும். இந்த இந்த வெற்றி கழிப்போட நிறுத்திடக்கூடாது. இனி வர மேட்சஸ் அடுத்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் நாளைக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி யூபி யோதாஸ் கூட. ரெண்டுமே டிஃபென்ஸ்ல சாலிடான டீமு. நம்ம ரைடர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும்.
எனிவே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் இது பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இன்னும் இந்த மேட்ச்ல என்ன தவறுகள் பண்ணாங்கன்னா அது இன்னொரு வீடியோ, சின்ன வீடியோவா நான் கொண்டு வரேன். அதுல வந்து இன்னும் என்ன பண்ணியிருந்தா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதிகமா இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கலாங்கிறத நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கறத தவிர்த்தோம். இந்த மாதிரி டச் லைன், அவுட் ஆஃப் பவுன்ஸ், இந்த மாதிரி அது ஒரு வகையில பாராட்டலாம். சரி கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.